வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய பகுதி சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த வருடம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் சோதனை மத்தியிலும் நாம் கடந்து வந்திருக்கலாம், கண்ணீரின் மத்தியில கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு அந்த சோதனை மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் உங்களுக்கு பலம் கொடுத்து தாங்கி ஆறுதலான வார்த்தைகள் கொடுத்து நடத்தி வந்தார் அல்லவா? வேதனைகள் வந்த பொழுதும் உபத்திரவங்கள் வந்த பொழுதும் அந்த நேரத்திலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வந்தார் அல்லவா? அதை ஒருபோதும் மறவாமல் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த வருடம் ஜனவரியில பார்த்தவர்களை இந்த வருடம் டிசம்பர்ல நாம் பார்க்க முடியல. அவர்கள் இந்த பூமியை விட்டு போயிட்டார்கள். ஆனா உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த வருடம் அற்புதமாக நடத்தி வந்தார். உங்களுடைய தேவைகளை சந்தித்தார். உங்களுக்கு ஆகாரத்தை சரியான நேரத்துல கொடுத்தார். உங்களுக்கு உடைகளை சரியான நேரத்துல கொடுத்தார். உங்களை எத்தனையோ வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்த அந்த உபகாரங்களை ஒருபோதும் மறக்காமல் அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். இந்த வாரம் முழுவதும் இயேசுவே என்னை இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தீங்க, அதற்காக நன்றி என்று அவர் செய்தவைகளை உங்க சிந்தனையில போட்டு யோசித்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லணும். மனதில் கொண்டுட்டு வரணும் அல்லது எழுதி வைக்கணும். இந்த வருடம் இயேசு எனக்கு எந்த சூழ்நிலையில் நான் இருந்தேன், எந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை எழுதி வைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எப்படியாவது என்னையும் ஊழியத்தையும் அழித்து விடணும், என்னை இந்த இடத்த விட்டு விரட்டி விடணும்னு முயற்சி பண்ண பொழுது கூட தேவன் என்னோடு கூட இருந்தார். மந்திர சக்திகள் கூட வாய்க்காத தேவன் எனக்கு செய்து இந்த இடத்துல ஊழியத்தை நிலைநிறுத்தினார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களாக, நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதான் அழகாக சொல்லியிருக்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அருமையாக ஆண்டவராக தாவீது சொல்லுகிறார். ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இந்த வருஷம் முழுவதும் என்னை பாதுகாத்தீங்கல, பரிசுத்தமா நடத்துனீங்கல, உபத்திரவம் சோதனை வந்த போது நடத்துனீங்கல, பாதுகாத்தீங்கல, ஆகாரம் கொடுத்தீங்கல, அப்புறம் காய்ச்சல்கள், உயிர்கொல்லி நோய்கள், மரண பயங்கள் வந்த போது எல்லாத்துக்கும் விலக்கி காத்தீங்கல, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும். மூன்றாவது சொல்லுது பாருங்க, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கினார். கழுவுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்படி உங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். இந்த வருடம் நீ என்னென்ன கிரியைகள் அனுபவமாக செய்திருக்கலாம், அதெல்லாம் மன்னித்தார் அல்லவா? அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது அறிந்தோ அறியாமலோ வாயில பேசியிருக்கலாம் அல்லது கீழ்ப்படியாம போயிருக்கலாம். திரும்பவும் அவனிடம் நீ வந்த பொழுது உன் அக்கிரமத்தை மன்னித்து உன்னை அவர் பிள்ளையா ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அதற்காக இயேசுவே நன்றிப்பான்னு சொல்லணும். உன்னை பரிசுத்தப்படுத்தினார் அல்லவா? அதற்காக நன்றிப்பான்னு சொல்லணும். இரண்டாவதாக உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். உனக்கு என்ன நோய் இருந்ததோ அல்லது பாவ நோய் இருக்கும், அதாவது இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், அது நம்மளால விட முடியாத அந்த நோய், அந்த அடிமைத்தனம் இருக்கும், அதையும் உன்னை விட்டு குணமாக்கினார் அல்லவா? அதற்கு நன்றி சொல்லணும். ரெண்டு, உனக்கு தீராத நோய்களில் இருந்து விலக்கி காத்தார் அல்லவா? அதற்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார்.
ஆமென். உன் பிராணனை, உன் நோயை அழிவுக்கு விலக்கி மீட்ட அந்த இயேசுவுக்கு நீ நன்றி சொல்லுகிறவரா இருக்கணும். எப்படிப்பட்ட அழிவுனாலும் இருக்கும். மந்திரத்தினால உன் பிராணனை எடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம், விபத்துனால உன் பிராணனை எடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். எனக்கு அப்படி செய்தார்கள் இந்த வருடம். ஆக்சிடென்ட் ஆகி நான் மறிக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அல்லது ஏதாவது ஒரு கிரியை மந்திரத்தினால அழிக்கணும், பைத்தியம் முடிச்சு தெருவா அலையணும்னு நினைச்சாங்க, ஊழியமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்க, கலகத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சாங்க. எல்லா கிரிகளுக்கும் என் பிராணனை, கார்பினின் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்ததுக்காக தேவனுக்கு நன்றி. அதே போல உங்கள் பிராணனையும் அழிவுக்கு விலக்கி காத்தார் அல்லவா, அந்த இயேசுவுக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். கொள்ளையோ என்னும் அழிவுக்கு விலக்கி காத்தார். இந்த வருடத்துல பாருங்க, ஆரம்பத்துல உயிரோடு இருந்தவங்க இந்நாள்ல உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல, நிறைய பேர் இல்ல. ஆனா உங்களை அற்புதமாக வைத்திருக்கிறார், உங்களை அற்புதமாக ஜீவனோடு வைத்திருக்கிறார். எத்தனையோ அழிவுக்கு விலக்கி காத்திருக்கிறார், மரண கண்ணிக்கு விலக்கி காத்திருக்கிறார். அந்த அழிவுக்கு விலக்கி காத்த இயேசுவுக்கு நீ நன்றி சொல்லுகிற வாரம் தான் இந்த கடைசி வாரம், கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். அதனால அவருக்கு என் ஆத்துமாவாகிய நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கணும். அவர் செய்ததை மறக்காமல் இருக்கணும். அடுத்ததாக, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய கிருபையினாலதான் இந்த பூமியில நீங்கள் இருக்கிறோம். கிருபை உன்னை விட்டு நீங்காது காப்பீடு இந்த வருடம் ஆண்டவர் சொன்னார். என் கிருபை நீங்காது, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ நம்பினவர்கள் உனக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கலாம், இவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னது போல் இந்த வருடம் முழுவதும் துணையாக இருந்த அந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே போலதான் அவர் கிருபை என்னை விட்டு விலகவில்லை, அவர் இரக்கம் என்னோடு கூட இருந்தது. இழந்த இடங்கள் எல்லாம் திரும்பவும் ஊழியத்தை ஆரம்பிக்க வைத்தார், இழந்த ஜனங்களை திரும்பவும் எனக்கு எழுப்பி கொடுத்தார். அதே தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் அவர் கிருபையும் இரக்கமும் விலகாமல் உங்களை முடிசூட்டி கொண்டாரே. கிருபை விலகிறதா நாம இருந்திருக்க மாட்டோம், அவருடைய இரக்கம் இல்லைன்னா நம்ம இருந்திருக்க மாட்டோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் இருந்ததினாலதான் இந்த இடத்துல நாம் இருக்கிறோம், இந்த ஆலயத்துல நாம் சந்தோஷமாக அவரை ஆராதிக்கிறோம். அதற்காக என் ஆத்துமாவாகிய நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் செய்த உபகாரங்களை மறக்காமல் அவருக்கு நன்றி சொல்லும், நன்மைகளை மறக்காமல் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. இந்த வருடம் நன்மையினால் உன் வாயை உன் தேவன் திருப்திப்படுத்தினார். எப்படிப்பட்ட நன்மை? ஆகாரம் என்னும் நன்மையினாலும், நல்ல வார்த்தை என்னும் நன்மையினாலும், சந்தோஷம் என்னும் நன்மையினாலும், சமாதானம் என்னும் நன்மையினாலும், நல்ல ஆடைகள் கொடுத்த அந்த நன்மையினாலும் உன்னை திருப்திப்படுத்தினார் அல்லவா. அந்த தேவனுக்கு நீ நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்திரி, உன் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரி. இந்த பூமியில உன்னை நோயும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் உன்னை பாதுகாத்தார் அல்லவா, அதற்காக ஸ்தோத்திரி. உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார் அல்லவா, அதற்காக நன்றி சொல்லு. அது மாத்திரம், உன் நோய்களை உன்னை விட்டு நீக்கினார் அல்லவா, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்தார் அல்லவா, அதற்கு நன்றி சொல்லு. உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினார் அல்லவா, அதற்கு நன்றி சொல்லு. உன்னை நன்மையினால் திருப்தியாக்கினார் அல்லவா, அதற்கு நன்றி சொல் என்று ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாரம் நன்றி சொல்லுகிற வாரம். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நீ நன்றி சொல்லுகிறவர்களாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தை மூலமாக. ஆமென்.